ஸோ ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹோப் ஓகே. இனி நம்ம MySQL சீரீஸில் ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும். அதில் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ இன்செர்ட் பண்ணணும். மார்க்ஸ்னு ஒரு காலம் கம்பல்சரியாக இருக்கணும். அதுக்கப்புறமா அதில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் நான் சொல்லிக்கிறேன், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. To create a table student with marks field for 10 students and apply built-in functions to do calculations. ஓகே, நோட் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபை பண்ண இந்த வீடியோவை பாருங்க. ஸோ கிரியேட் டேபிள். டேபிளோட பேர் நம்ம கொடுத்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுனே கொடுப்போம். ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நேம், varchar 100. ஸோ varchar வந்து ஒரு 100 கொடுத்துப்போம். ஸோ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துக்குள்ளேயே போயிடுவோம். பட் வெயிட், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ கைஸ், இப்போ வந்து மார்க்ஸ் நம்ம டேரெக்டாக போகிறதுக்கு பதிலாக டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு காலம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். varchar 100. இப்போ மார்க்ஸ் இன்ட், இப்போ செமிகோலன். இப்போ நான் என்டர் தட்டுறேன். சூப்பர், ரோ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 ஸ்டூடெண்ட் வேல்யூ நம்ம வந்து கொடுக்கணும். லெட்ஸ் சே insert into student values. என்னென்ன வேல்யூஸ்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேமா, நேம் வந்து டெப்த் வந்து சிடி ஆர் சிஎஸ்சி. ஓகே, மார்க்ஸ் வந்து ஒரு 80%. மணி, இவரும் வந்து சிஎஸ்சி 99%. ராம் மெக் 80%. கிருஷ்ணா 99%. ஒரு 98 வச்சுப்போம். மொத்தம் 4 வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ 4 வேல்யூஸ்க்கு அப்புறமா அகெயின் ஓப்பன் பண்ணி மொத்தம் 10 வேல்யூ இன்செர்ட் பண்ணோம். அதுதான் மேட்ரு. நாளைச்சே ஏஏஏ அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டு அவங்கள வந்து இசிஇ அப்படின்னு வச்சுட்டு, அதே போல் அவர் வந்து ஒரு 80% மார்க் எடுத்திருக்காரு அல்லது 89% மார்க் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். 5 முடிஞ்சு. அதே போல் பிபிபி இசிஇ, இவர் வந்து ஒரு 90% மார்க் எடுத்திருக்காரு. அதே போல் மொத்தம் எத்தனை வேல்யூ வந்திருக்கு? 1 2 3 4 5 6 வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ சிசிசி, இவர் வந்து என்ன பேட்ச் போடலாம்? ட்ரிபிள்இ, இவர் வந்து ஒரு 70% மார்க் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்.
அண்ட் இவர் வந்து டிடிடி அப்படின்னு போட்டு இவரும் வந்து ட்ரிபிள் இ. இவர் வந்து ஒரு 80% அல்லது 85% மார்க் எடுத்திருக்காரு. ஸோ 6 7 8 7 8 9. ஸோ 9 இப்போ 10வது. இஇஇ அவர் பேரே ட்ரிபிள் இ. அவர் வந்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அண்ட் 95% எடுத்திருக்காரு. செமிகோலன் வைக்கிறேன். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 தான் வந்திருக்கு. இன்னும் ஒன்றே ஒன்று. இவர் பேர் வந்து எஃப்எஃப்எஃப். இவர் வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டு? ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு 97% எடுத்திருக்காரு. செமிகோலன் வச்சு என்டர் தட்டினேன் அப்படின்னா வாட் ஹேப்பன்? ஸோ ஆக்சுவலி செமிகோலன் வச்சு அது என்டர் ஆகல. ஓகே, ஸோ நம்ம வந்து ரொம்ப பெரிய வேல்யூவாக அடிச்சிட்டோம். ஸோ அதான் பிரச்சனை. ஒன் செகண்ட். ஸோ வாட் ஹேப்பன்ட்? பேசிக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதை வந்து காப்பி பண்ணியே போட்டுக்கலாம். இன்சர்ட் இன்டு வேல்யூஸ். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் பேஸ்ட். 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 அண்ட் அகெயின் இதை காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் பேஸ்ட். இதை காப்பி பண்ணிக்கலாம் அண்ட் பேஸ்ட். ஸோ இது என்ன அர்த்தம்ன்றது எனக்கு புரியல. ஏன் இப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. ஸோ எரர் வருது, சின்டாக்ஸ் எரர்னு சொல்லிட்டு. வேல்யூஸ் இதுதான் சம்திங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சிஎஸ்சி எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு. ஸோ கைஸ், ஐ திங்க் வேல்யூஸ் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை. வேல்யூஸ் ஓகே, இப்போது வந்துருச்சு. அண்ட் ஐ திங்க் இப்போ நம்ம போட்ட மாதிரி போட்டோம்னா வந்துரும்னு நினைக்கிறேன். வேல்யூஸ் பிபி வரைக்கும் அடிச்சிட்டோம். ஸோ சிசிலேருந்து வரணும். சிசி நடுவில் வந்து இது கொடுக்கல. ஸோ சிசி வரைக்கும் தான் அடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி அதே தான். ஒன் செகண்ட். டிஇஎஃப். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து செலக்ட்
ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட பேர் வந்து ஸ்டூடெண்ட் செமிகோலன். ஓகே சூப்பர், நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து aggregate ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் கவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளார ஸ்டார், தட் இஸ் ஹேஷ்ட்ரிக்ஸ் போட்டேன் அப்படின்னா மொத்தம் 10 பேர், 10 மார்க்ஸ், 10 டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லி காட்டும். நெக்ஸ்ட் சம். எதை சம் பண்ணணும்? எனக்கு எல்லா மார்க்ஸையும் சம் பண்ணணும். மார்க்ஸ் 883 அப்படின்னு வருது. சரி, சம்முக்கு அப்புறம் நம்ம அடுத்து யூஸ் பண்ண வேண்டியது மேக்ஸ். மேக்ஸிமம் மார்க் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா 99 வாங்கியிருக்காங்க. மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஓகே, அடுத்து மினிமமான மார்க் யார் வாங்கியிருக்கா? 70 தான் ரொம்ப மினிமமான மார்க்கு. சிசிசி அப்படின்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. ஓகே, அடுத்து எல்லா மார்க்ஸுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ்டிடி போடுவோம். 9.034 அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் த மார்க்ஸ் ஐ கேவ். ஓகே, ஸோ இப்போ எஸ்டிடிக்கு பதிலாக ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் எவ்வளவு ஆவரேஜ் வாங்கியிருக்காங்க? 88.3 அப்படிங்கிறது தான் ஆவரேஜாக இருக்குது இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ ட்ரிபிளியில் மட்டும் எவ்வளோ ஆவரேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி வேர் ட்ரிபிளி அப்படின்றதெல்லாம் கொடுப்பீங்க. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.